ஹாய் எவ்ரிவன். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கூலும்ஸ் லாவில் என்ன பார்த்துருப்போம்னா டாபிக்குள்ளார வந்துடும். இப்போது 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 2 சார்ஜை நீ பக்கத்துலேயே வைக்கும்போது அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பொறுத்து என்ன மாறுன்னு பார்த்தோம். எதர் அட்ராக்ட் ஆகும் ஆர் ரிப்பல்ஷன் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குன்ட்டு இன்னொரு சார்ஜுக்கு தெரியுது. ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குன்ட்டு இன்னொரு சார்ஜுக்கு தெரியுது. அது எப்படி தெரியுது? டவுட் வரணும்ல. ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்றத இந்த சார்ஜ் எப்படி தெரிஞ்சுட்டு இது மேலே ஃபோர்ஸ் எக்ஸெட் பண்ணுது, ஆர் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்றத இந்த சார்ஜ் எப்படி தெரிஞ்சுட்டு ஃபோர்ஸ் எக்ஸெட் பண்ணுதுன்றது ஒரு டவுட் வருது. ஸோ அதை யார் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா ஃபேரடேன்றவர் வந்து கிளியர் பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு சார்ஜுக்குமே வந்து ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு சார்ஜுக்கும் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அகைன் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பார்க்குறோம், ஃபீல்டு லைன்ஸுக்கு போல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ ஒரு சார்ஜ் எடுத்துப்போம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சார்ஜ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறேன். பாயிண்ட் சார்ஜ்ன்றது ஆக்சுவலாக கவனிங்க, பாயிண்ட் சார்ஜ்ன்றது நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறது. சும்மா ஒரு பாயிண்ட் சார்ஜ், அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்ல ஏதோ ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். பட் இது நார்மலாக கிட்டே வைக்காமல் ஒரு சடன் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா பீன்னு சொல்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பீன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இது ரெண்டுத்துக்குள்ளார எக்ஸைட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம கூலும் லா வச்சு எப்படி அதெல்லாம் இது வந்து Q1ன்னு வச்சுப்போம். இது பாயிண்ட் சார்ஜ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா Q0. ஸோ ஃபோர்ஸ் பார்த்தோன்னா இப்படி தானே போகும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷனில் போகும். அது ஏன் இந்த டேரக்ஷனில் போகுதுன்றது தான் நமக்கு இப்போ கான்செப்டே. சரி, அப்போ F ஈக்குவல் டு என்ன நேரம் கே Q1 ஆர் வெறும் Q மட்டும் வச்சுப்போம். Q1 தேவையில்ல. அகைன் சாரி, வெறும் Q மட்டும் வச்சுப்போம். ஸோ Q0 நமக்கு தேவை டிஃப்ரென்ஸ் தானே. Q1 Q2 போட்டாலும் போடலாம். பட் பாயிண்ட் சார்ஜ்ன்றப்போ Q0 தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் R². ஓகேவா? ஸோ கேக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1/4πε0. எஸ், 1/4πε0 தான். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து நார்மலாக இது மேலே ஆக்ட் ஆன ஃபோர்ஸு. இதில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நல்லா பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல, அதாவது இந்த பாயிண்ட் சார்ஜ், இந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர், இது ஆர் தானே, அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் எவ்வளோனா இ ஈக்குவல் டு, அதாவது இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் பை Q0. அதாவது the force experienced by the unit charge, the force experienced by the unit charge. அது எப்படி இன்னும் புரியல அப்படின்னா, இப்போது இந்த சார்ஜ் ப்ளஸ் Q, இது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது ப்ளஸ்ஸாக இருக்கா, தெரியுதான்னு தெரியல. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்கு. ஓகே, வெயிட் மினிட். ஓகே, ஸோ இது ப்ளஸ் சார்ஜாக இருக்குது. இது ப்ளஸ் சார்ஜாக இருக்குதுன்றப்போ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் சார்ஜை அது புஷ் பண்ணணும். ரைட்டா? புஷ் பண்ணால் தான் எனக்கு இந்த டேரெக்ஷனில் அது ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, அப்போ இந்த ஃபோர்ஸ் கொடுக்குதுன்ற ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குது, இந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே தானே கொடுக்குது. ஃபோர்ஸு வேறு கலர் சூஸ் பண்ணியுமா. ஸோ அந்த ஃபோர்ஸ்ன்றது அந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான், அந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இ வெக்டார் ஆர் இ அப்படி ஈக்குவல் டு ஈக்குவல் டு எஃப்கான வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கே Q0 பை R². ஸோ அப்போ கே Q0 பை R² பை Q0 தானே இங்கே இருக்குது. ஸோ அப்போ Q0 கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன இருக்கும், கே Q பை R² இருக்குமா. இன்கேஸ் நான் வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா R கேப்னு வந்துடும். ஸோ இதுதான் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே கூலும்ஸ் லாவில் Q1 Q2 பை R² படிச்சிருப்போம். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக ஃபார்முலாவில் வரும். ஓகே, ஸோ இதுக்கான யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எடுத்துட்டா அதில் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னால் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன், அதை பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணால் இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அவுட்வேர்டாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அவுட்வேர்டாக தான் இது பண்ணும். இந்த டேரக்ஷனில் அவுட்வேர்டாக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணும். அப்போ பாயிண்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் அவுட்வேர்டாக தான் இருக்கும். இது பாயிண்ட் சார்ஜ்னு கன்சிடர் பண்ணால். இன்கேஸ் இது நெகட்டிவ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ வெயிட் மினிட். ஓகே, இப்போ இது நெகட்டிவ் சார்ஜ்னு பார்க்கும்போது என்ன ஆகுனா இன்வர்டாக இந்த டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாயிண்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிறது அவுட்வேர்டாக ஃப்ளோ ஆகும். இன்வெர்ட் அண்ட் அவுட்வேர்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா இதே ஃபார்முலா வச்சு எழுதலாம். என்னென்னு, F ஈக்குவல் டு இ Q0னு எழுதலாமா, ஆர் வெக்டார் ரெப்ரசன்டேஷனில் எப்படி எழுதும். ஓகே,
இன்கேஸ் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட் சார்ஜ் நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸான்ட்டு கணக்கில் எடுத்துக்கல. இன்கேஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த சைடு அட்ராக்டிவ் நடக்கும், ரைட்டா? இந்த சைடு ரிப்பல்ஷன் நடக்கும். இப்போது நான் இங்கே எடுக்கிறல சார்ஜ், இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த சைடு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நடக்கும். இன்கேஸ் இதை நான் நெகட்டிவாக மாற்றினா என்ன ஆகும்? இதை நெகட்டிவாக மாற்றிட்டு இது பாசிட்டிவாக இருக்குது, அப்போ அட்ராக்ஷன் நடக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ அதை நம்ம எப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா அந்த ஃபார்முலா வச்சு F = ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்குது? சார்ஜை பொறுத்து தான் இருக்குது, பாயிண்ட் சார்ஜை பொறுத்து இல்லை. நான் இங்கே எடுக்கிறல இந்த பெருசாக எடுத்துருக்க பாருங்க, இந்த சார்ஜை பொறுத்து தான் இருக்குது தவிர பாயிண்ட் சார்ஜ் Q0 பொறுத்து இல்லை. கரெக்ட் தானே? ஆக்சுவலாக என்னென்னு வந்திருக்கு எனக்கு, E வெக்டார் = K Q/R². இங்கே எங்கேயா Q0 இருக்கா? இல்லை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, நான் எந்த சார்ஜ் எடுக்கிறனோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இதிலே பார்ப்போம். சரி, ஓகே, நான் அந்த சிமுலேஷன் எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு சார்ஜ் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஒரே ஒரு சார்ஜ் 5 வோல்ட், ஐ மீன் 5 வோல்ட் இல்லை, +5. ஓகேவா? இப்போது ஒன்றுமே இல்லை. இப்போ +5 இங்கே இருக்குது. இதோட வெக்டார்னா பாருங்களேன், எந்த டைரக்ஷனில் இருக்குது? எல்லாமே வந்து அவுட்டர்டாக இருக்குது. இதை தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை இங்கே வைப்போம். எங்கே வைக்கலாம்? இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சுட்டு பிறகு அது என்ன ஆகுது? அவுட்வேர்டாக ஃப்ளோ ஆகுது. அப்போ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? எனக்கு சார்ஜ் அவுட்வேர்டாக ஃப்ளோ ஆகும் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? சார்ஜ்ன்றது அவுட்வேர்டாக இதாகும். இங்கே ஒரு நான் பாயிண்ட் சார்ஜ் வைக்கும்போது எனக்கு அந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக இருக்குது. ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெயிட் எ மினிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் சார்ஜ் வைப்போம். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்துருக்கு. இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட் சார்ஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி டெஸ்ட் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனிங்க, இப்போ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் டெஸ்ட் சார்ஜ். ஆக்சுவலாக இது என்னல இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. அப்போது இந்த சார்ஜ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகி நெகட்டிவ் நோக்கி வருது. ஓகேவா? ஸோ அப்போது இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? நான் இங்கே வச்ச அந்த சார்ஜ் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகி இதை நோக்கி வருது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகுனா அட்ராக்ட் ஆகும் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா கவனிங்க, இப்போது நான் 2 பாயிண்ட் சார்ஜ் வச்சதுனால அது மாதிரி இதாகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் இருக்குல்ல, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல நான் பாயிண்ட் சார்ஜை வேறு இடத்துல வைக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சார்ஜ் வைக்க போகிறேன், இங்கே ஒன்று. ஓகே, ஸோ இங்கே ஒன்று. ஓகேவா? இதில் எல்லாமே ஒரே இதிலே போதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அங்கே வேணாம், நம்ம இங்கே வச்சிரும். வெயிட் மினிட். ஸோ இங்கே ஒரு சார்ஜ் வைக்கிறேன், டெஸ்ட் சார்ஜ், அண்டு கிட்டே ஒன்று வைக்கிறேன், அண்டு இங்கே ஒன்று வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டே வச்சது மேலே தான் அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகி அது ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது. அப்போது நமக்கு என்ன தெரியுது? நீ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனா அப்போது நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ் இங்கே வச்சேன். ஓகேவா? அப்போ அது மேலே ஆக்ட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருந்தது. செகண்ட் இங்கே வச்சேன், அது தூரமாக இருந்ததுனால அது மேலே ஆக்ட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருந்தது. தேர்ட் இங்கே வச்சேன், ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக இருந்தது. இது அதிகமாக இருந்தது, இது கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுது. நான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிறது ரொம்ப லெஸ்ஸராக இருக்கும். புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கடைசியாக சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக நிறைய டெஸ்ட் சார்ஜ் வரைஞ்சி விடுவோமா? எங்கேயாவது போய் அடிச்சுக்கிட்டோம். ஓகே, பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா கவனிங்க, திரும்பி நான் அதிலே வர பாருங்க. ஆக்சுவலாக நெகட்டிவ்னா என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். அப்போ இங்கே பாயிண்ட் சார்ஜ் வந்து +தான் இருக்குது, புரியுதா? ஸோ நெகட்டிவ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுது, பாசிட்டிவ் வந்து எல்லாத்தையும் ரிப்பல் பண்ணுது. இன்கேஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ் நம்ம நெகட்டிவ்னு எடுத்தால் எல்லாம் இப்போ நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து இதை நோக்கி போயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிப்பல்ஷன் ஆகும். புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் வந்து நெகட்டிவ் வந்து சேர்ந்துருது. எல்லாம் இங்கே வந்துட்டான். இது இப்போ தான் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகுது. சரி, ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.